ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் அவர்களுடைய எல்சியூ அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் வெளிவந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கான ப்ராசஸிங்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த வகையில் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பற்றி ரீசெண்டாக ஆக்டர் நரேன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆக்டர் நரேன், அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம் எல்லாருமே இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாகவும், இப்போ ஷார்ட் ஃபிலிமுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக நடந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இதுக்காக இந்த ஷார்ட் ஃபிலிமை ஒரு பெரிய தொகை கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமால் எல்சியூ அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிகிற வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.